தமிழர்களே, பெரியோர்களே, யோக விரும்பிகளே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சியில் வெகு நாட்களாக இந்த யோகாசனத்தை கற்றுக் கொடுப்பதோடு அதனுடைய பயன்கள் எப்படி பயில வேண்டும் என்பதெல்லாம் விவரமாக 10 ஆண்டு 15 ஆண்டுகளுக்கு மேலே மக்களுக்கு இதை சொல்லியே வருகிறார்கள். அதன் காரணமாக நிறைய குடும்பங்களே இதை பார்த்து யோகாசனத்தை பழகி அவர்கள் ஆசிரியராகி மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு மாறியிருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு நமது அரங்கிற்கு தாம்பரத்திலிருந்து ராகவி முருகவேல், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் எல்கேஜி நீங்கள் கவனிக்க வேண்டும். இரண்டு பேர் வந்திருக்கிறார்கள். என்ன ஆசனம் செய்ய போகிறீர்கள் குழந்தைகளே? விபரீத கரணி, சரியா? பத்மாசனத்தை கலைத்து விட்டு காலை நீட்டி படுங்கள். கொஞ்சம் மின்னு போடா, தூக்கு, நல்லா தூக்கணும். தலையை நேர வை, தலையை கோணலாம் வைக்க விடாது. இன்னும் கொஞ்சம் தூக்கு. தலை நேர வை, தலை நேர வைமா பொண்ணு ராகவி. அப்படி வை, தலையை நேர வைக்கணும். தலையை கோணலாக வச்சுருக்க, தலை நேர வை. சின்ன குழந்தைகள் இது கூட கொஞ்சம் கஷ்டமான ஆசனம் தான். சின்ன குழந்தைகளே, குண்டான குழந்தைகள் இருக்குது, பெரிய பெண்கள், பெரிய வயதானவர்கள் கூட இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த ஆசனத்தை செய்வது என்பது கடினமாகவே இருக்கிறது. சில பேருக்கு வயிறு பெரிதாகி விடுகிறது. ஒவ்வொரு பட்டைக்கும் ஒவ்வொரு டன் இருக்குது. லேடிஸுகளுக்கு எப்படி தூக்குறது மேலே ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கும் நாங்கள் ஒரு மார்க்கம் வச்சுருக்கோம். அவங்களுக்கும் பழகாகணும், அவங்களுக்கும் சிரமங்கள் இருக்க நீங்கணும். அதுக்காக இந்த முதுகில் இந்த தேருக்கு சக்கை கொடுக்குற மாதிரி ஒரு சக்கை வச்சுருக்கோம், ஃபைப்ரோல் பெக்ஸில். அது மேலே உட்கார வச்சு ஆடாமல் இருக்கணும், தலையை நேர வைக்கணும். அந்த மாதிரி அவங்கள பழக்குவோம். அந்த சக்கை மேலே உட்காந்து படுத்து அது எவ்வளோ நேரம் வேணாலும் இருக்கலாம். 200 எண்ணிக்கையில் ஆரம்பித்து ஒரு நாளைக்கா 100 கூட்டி 1000 எண்ணிக்கை போகும்போது அவங்களுக்கு என்ன நோய் இருந்தாலும் பூரணமாக நீங்கிடும். 2 வேளையும் 1000 எண்ணிக்கை வர்ற வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். காலில் இப்படிலாம் ஆடக்கூடாது, லகுவாக வச்சுக்கணும். கீழே இறங்குங்களா, லகுவாக வச்சுக்கிட்டா அந்த பிளட்டு கீழே இறக்குறதே தெரியும். எங்கே என்ன நோய் இருந்தாலும் பூரணமாக நீங்கிடும். அதுக்கு தான் அதுக்கு பேர் விபரீத கரணி. விபரீதமான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது, முத்திரையில் சேர்ந்தது. என்ன நோய் இருந்தாலும் சரி, அதை தனியாக நின்றாலும் சரி, அது அந்த மெத்தையில் நின்றாலும் சரி, பூரணமான குணம் கிடைக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தம்பி எந்திரிங்க, 2 பேரும். பொண்ணு அறகுறையாக செய்தாலும் அவனுக்கு பலன் உண்டு, நிறைய கிடைக்கும். ஆகவே இது போன்ற ஆசனங்கள் நிறைய வியாதிகளை குறைக்கிறதுக்கு உபயோகப்படுது. 1 2 அல்ல, எந்த வியாதி ஆனாலும் சரி. அதான் விபரீத கரணின்னு கொடுத்துருக்காங்க. சர்க ரோக நிவாரணி. அந்த அளவுக்கு இதனுடைய எஃபெக்ட் இந்த விபரீத கரணியில் உண்டு. அது எல்லா பிள்ளைகளுக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். தலையணையில் வச்சு சொல்லிக் கொடுங்க, சிவரூர் வச்சு சொல்லிக் கொடுங்க. சின்ன பிள்ளைகள் ரஷ்யாவிலெல்லாம் ஒரு மேகசீனில் வந்திருந்தது பார்த்தீங்கன்னா, 2 வயசு பிள்ளைய தொடையில் வச்சுக்கிட்டு இங்கேயும் தலாணி வச்சு இங்கேயும் தலாணி வச்சு இப்படி வச்சு இப்படி பிடிச்சிருக்காங்க. அப்படி விபரீத கரணி. அப்படி உள்ள விடலை. கொஞ்சம் நேரம் ஆனவுடனே
ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆனோடனே அப்படியே தலையில் தூக்கிடலாம், அப்படியே காலை பிடிச்சி அது பாட்டு சிரிச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டே கிடக்கு. அந்த அளவுக்கு அங்கே பழக்கிறார்கள். ரஷ்யாவிலெல்லாம் நேரம் யோகாசனத்தை ஏற்றுக்கல. நம்முடைய யோகிகள்லாம் அங்கே போய் அவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி கோட்டிக்காரனையெல்லாம் நீக்கணும்னு நீ சொன்னால் தான் இங்கே விடுவேன்னா, கோட்டிக்காரனே அவங்க யோகாசனம் செய்ய வச்சு நோய்களை குணக்கப்படுத்தினான். ஏன்னா மூளை கோளாறு, மூளை தான் வேலை செய்யலை. ஒரு கம்பியை இங்கேருந்து அங்கே கட்டி இவன் காலில் அதுக்குன்னு ஒரு போட்ஸ் தயார் பண்ணி அதில் ஒரு கொக்கியை வச்சு இந்த கொக்கியை தூக்கி கையை கட்டி தூக்கி இந்த காக்காயை தொங்க போட்ட மாதிரி அப்படி தொங்க போட்டான். அப்படி இப்படி ஆசைஞ்சான். அப்புறம் கலத்துவார் கிடையாது, வெயிலில் 12 மணி வெயிலில் போட்டான். இப்படி 1 மாதம் போட்டவுடனே மூளைக்கு அதிகப்படியான ரத்தம் போச்சு. மூளை கோளாறு தானே சொல்லுதோம், அதுக்கு அதிக ரத்தம் போகுது, அது சரியாகுது. ரஷ்ய அரசாங்கம் அங்கே ஏறிச்சிட்டாங்க. இப்போ இவன் லூஸே நீக்கிறானே, குணப்படுத்துகிறான், சமையரை உள்ளே வரும் நாட்டில் உள்ளே விட்டுட்டான், சென்டர்கள் வச்சான். இன்றைக்கி ரஷ்யாவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருந்தும் மற்ற பகுதியிலிருந்து நிறைய பேர் யோகாசன ஆசிரியர் ரஷ்யாவுக்கு போகிறாங்க, சைனாவுக்கு போகிறாங்க, ஃப்ரான்ஸுக்கு போகிறாங்க, லண்டனுக்கு போகிறாங்க. எல்லா ஊர்லேயும் முஸ்லீம் கண்ட்ரீஸ்லாம் முன்னால் ஏற்க மாட்டார்கள். சவுதி அரேபியா அங்கேயெல்லாம் இப்போ யோகாசனம் போகிறாங்க, அவங்களுக்கு விரும்புகிறாங்க. நம்ம ஆட்கள் அங்கே வச்சு பெரிய அளவில் நடத்துகிறாங்க. ஆகவே இது போன்ற ஆசனங்களை விடாமுயற்சியுடன் கற்றுக் கொடுத்து உலக மக்களுக்கெல்லாம் நன்மை செய்யக்கூடிய அளவுக்கு இந்த கலையை நீங்கள் எல்லோரும் வளர்க்க வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.